புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு நீடராஜப்பர் வீதி, செயின்ட் தெரேசா வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்து சேதமடைந்த பழைய வாய்க்கால் கல்வெட்டுகளை மாற்றி புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகளாக புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கைலாஷ், சாமிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,97,000 மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மணி, சபரிநாதன், திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர், தொகுதி துணை செயலாளர், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 33 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் உள்ள லேஅவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லேஅவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். சென்டர் பண்ணி தமிழ்நாடு மீனவர் பேரவையின் மாநில செயற்குழுவின் 16வது கூட்டம் தனியார் உணவகத்தில் நிறுவனர் அன்பழகனார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீனவர் கலை இலக்கிய ஆய்வு மைய பொதுச் செயலாளர் கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், இணைவோம் மீனவனாக மக்கள் இயக்க தலைவர் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி 40,000 மகளிர் பங்கேற்கும் மாநாடு வரும் ஜூன் மாதம் நடத்துவதென முடிவெடுத்து பேரவை நிறுவனர் தலைவர் அன்பழகனாருக்கும் பேரவை செயற்குழுவிற்கும் புதுச்சேரி மீனவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு நிகழ்த்துவதாக கூறி அதனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மறைக்கும் தமிழக அரசை கண்டிக்கிறோம். குழப்பம் சந்தர்ப்பவாத திமுக அரசை கண்டிக்கிறோம். நேரடியாக சொல்லிவிட்டு உறவை வைத்துக்கொள். கண்டிக்கிறோம் கண்டிப்பி திமுகவுடைய கள்ள உறவை கண்டிக்கிறோம். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் என்ஆர் நகர் கடந்த பெஞ்சல் புயலால் சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரமுள்ள என்ஆர் நகரில் வெள்ளம் சூழ்ந்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த பகுதி மக்கள் பொங்கல் கொண்டாடும் விதமாக அப்பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தனது சொந்த செலவில் 3 கிலோ அரிசி மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அத்தியாவசிய 10 பொருட்களை 250 குடும்பங்களுக்கு இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி பிரதீப், என்ஆர் நகர் கிளை செயலாளர் ராஜா, உழவர் பேரியக்க மாநில செயலாளர் மணிபாலன், தொகுதி வன்னியர் சங்க செயலாளர் ஆனந்தராஜ், பாட்டாளி தொழிற்சங்கம் பன்னீர்செல்வம், மணவெளி தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மணிரத்னம், ஊசுடு தொகுதி செயலாளர் குப்புசாமி, மாணவர் சங்க நிர்வாகி திவாகர் மற்றும் மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் முத்து, மணிகண்டன், விக்கி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த ஊர் மட்டும் அந்த வாங்குறேன். 2016ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறையால் கைவிடப்பட்ட இளநிலை உதவியாளர் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும், துறை சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டும், தகுதியான நபர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு நிர்வாகி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ரவிச்சந்திரன், அன்பரசன், பிரபாகரன், திவ்யா, நரசிம்மன், புனிதா, பூர்ணிமா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஜிகே, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ்னு கொடுக்குறாங்க. இந்த கொடுத்த சிலபஸ் கொஷின் வராமல் நார்மலாக நடக்கிற ஒரு யூடிசி எல்டிசி எக்ஸாமில் எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்களோ, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, இந்த மாதிரி சயின்ஸு, இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. ஆனால் நம்ம பண்ண போகிற வேலைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆடிட்டிங், அக்கௌண்டிங் தான் நம்ம பண்ண போகிற வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கொடுத்ததால இதுக்கு இந்த தேர்வுக்கு 2016 ப்ரிப்பேர் பண்ணவங்க யாருமே பாஸ் ஆக முடியாத சூழ்நிலை வந்து போச்சு. இவங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக யூடிசி எல்டிசின்னு வச்சிருந்தாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். நம்ம ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லிட்டு ஆடிட்டிங், அக்கௌண்டிங் கொஷின் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் இந்த கொஷின் வச்சதால யூடிசிஎல்டிசி ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும் தான் உள்ளே வர முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா மற்ற யாரும் உள்ளே வர முடியல. இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன வைக்கிறாங்க? சிஏ இன்ட்ரு, ஐசிடபிள்யூ இன்ட்ரு, ஏசிஎஸ் இன்ட்ரு, பிகாம், பிபிஏன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த கோர்ஸ்லேருந்து யாருமே உள்ளே வர முடியல. எனி டிகிரி படித்தவங்களும் ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சவங்களும் அவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் இருந்தது. ஏன்னா ஆடிட்டிங் சம்மந்தமாக கொஷின் இல்லை, எங்கள் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. எங்களை மாதிரி நிறைய பேர் பர்டிகுலராக டொமைன் படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் வேலையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நாங்கள் ஆர்சிஎஸ் அப்போ மீட் பண்ணுறோம், செக்ரட்டரி பங்கஜ்குமார் சார் மீட் பண்ணுறோம், நெடுஞ்சன் சார் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது அவங்க எல்லாமே சொன்னாங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பரிசீலனை பண்ணலை. அதுபோல் 2006 80 to 20, 80% அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங், 20% அதர்ஸ், ஜிகே அண்ட் இங்கிலீஷ், லைக் தட். பட் ஆனால் இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட 2014 நாங்கள் கேண்டிடேட் எல்லாரும் அப்ளை பண்ணி கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தேர்வாக விடாமுயற்சியாக எந்த ஒரு வேலை வாய்ப்பை செல்லாமல் நாங்கள் கடும் பயிற்சி எடுத்து வந்தோம். ஆனால் இந்த ஆர்சிஎஸ், ரிசர்வ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கண்ட்ரோலர் எக்ஸாமினர் அண்ட் கோஆபரேட்டிவ் செக்ரட்டரி, இவங்க 3 பேரும் இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான பொறுப்பு வகித்தார்கள்.
ஆனால் இந்த தேர்வு நடைபெற்றதில் வந்து முழுக்க முழுக்க துறை சார்ந்த எந்த ஒரு நாலேஜும் டெஸ்ட் பண்ணலை. இந்த கோஆபரேட் சம்பந்தமான ஜாப் நேச்சர் ஒர்க்குக்கு துறை சார்ந்த கேள்வி கேட்கப்படவில்லைன்றதை இங்கே ஒரு அணியாக நடந்திருக்கு. இந்த கோஆபரேட் சம்பந்தமான கேள்விகள் கேட்டு இருந்தால் துறை மிக சிறப்பாக செயல்படும். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு துறை சார்ந்த கேள்வி கேட்கப்படாதனால் வந்து அதாவது குறிப்பாக பிகாம், சி இன்டர், ஐசிடபிள்யூ இன்டர் படித்த பட்டதாரிகள் அனைவரும் புதுச்சேரி வல்லம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எக்ஸாமுக்காக 8 ஆண்டுகள் அவர்களுக்கு கனவுகள் நிலவாகவில்லை. காரணம் இது முழுக்க முழுக்க என்னவென்றால், யாரோ ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து உள்ள வரணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்தவங்க குறிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி, ரீசனிங்கு, சயின்ஸு, ஜாகிரபி இந்த மாதிரி படிப்பு படித்துல மட்டும்தான் துறைக்கு வரணுன்ட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஜூன் மாதம் பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க போல. இவங்க வந்து விஷயம் தெரிஞ்சு உள்ள வந்தால் அப்படி கேள்வி கேட்பார்கள். இவங்களை எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுறது? உள்ள இன்டர் பாலிட்டிக்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஆர்சிஎஸ்க்கும் கண்ட்ரோல் எக்ஸாமுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ் நடந்திருக்கு. இந்த கிளாஸ் மூலியமா படித்தில இருந்த வாழ்க்கையை இவங்க சீரழித்து விட்டார்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் முழுக்க ஒரு ஹோம் கார்டு பையன் படிக்கிற அளவு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு. துறை சார்ந்த கேள்வியை விட அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்து கிட்டத்தட்ட 38 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ரீசனிங் 16, ஹிஸ்ட்ரி 16, 2 சயின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த துறைக்கான கேள்வியே 100க்கு 200% கேள்வியே கிடையாது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட அனைவரும் கோர்ட்டு சென்றார்கள். கோர்ட்டு மூலியமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கார்கள். இவங்க விறுவிறுப்பாக சர்டிஃபிகேஷன் நடத்துகிற காரணம் என்னென்றால், இவங்க செய்த தவறுகளை உடனடியாக மறைக்க வேண்டும் என்றால் உடனே ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம இவங்களை வாயை அடைக்க வேண்டும். மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தில் குட்டி ஆண்டவர் கோவிலிலிருந்து சுனாமி குடியிருப்பு வரை ரூபாய் 36.45 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொருக்கமேடு கிராமத்தில் விடுதி வீதி, குப்புசாமி நகர், கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8.3 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே கிராமத்தில் பாரதி நகர், பெருமாள் நகர், அம்மா நகர், கோகுலம் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19.85 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 64.38 லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன், நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் எல்லைப்பிள்ளைச் சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநில தலைவருக்கான கருத்து கேட்கப்பட்டது. அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும். கடந்த கால தோல்வி பற்றி பேசவில்லை. புதிய தலைவர் மற்றும் நிர்வாக அமைப்பு அமைந்த பிறகு வருங்கால நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றவர், ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும், டெல்லி தேர்தல் பிரச்சாரத்திற்கான பணியை மகளிர் அணி துவங்கிவிட்டது என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள், பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கல்வி மத்திய பட்டியல் எப்போது சென்றது? மத்திய பட்டியலுக்கு கல்வி சென்ற பிறகு திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது எனவும், அப்போதெல்லாம் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா? இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான். கல்வி முழுவதும் மாநில பட்டியல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த நிறுவனங்களை தமிழகம் உருவாக்க வேண்டும். மத்திய பல்கலைக்கழகத்தைப் போல மாநில பல்கலைக்கழகம் உருவாக்க முடியும். கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளை கவனிக்க வேண்டும். தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகிவிட்டது. பெற்றோர்கள் சம்பாத்தியத்தில் 30% கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது. உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை. LKG-யிலிருந்து +2 வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளை பெருகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள். 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் திமுக அரசு தரவில்லை. நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் இந்தி படிக்கக்கூடாதா? ஏழை குழந்தைகள் 3வது மொழி கற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர், இப்படித்தான் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். கல்வி மத்திய பட்டியலில் போனது எப்போ? அந்த மத்திய பட்டியலில் கல்வி போனதுக்கு அப்புறம் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில அதிகாரத்தில் இருந்தார்கள்? அப்பெல்லாம் கல்வி அவங்க கண்ணுக்கு தெரியலையா?
இப்போது கூட உயர்கல்வித்துறையிலே அதிகமான நிதியை வழங்கி கொண்டிருப்பது மத்திய அரசு. அதனால உயர்கல்வித்துறையில் ஆராய்ச்சிக்கென்று மேற்படிப்புக்கென்று அதிகமான பணத்தை மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால கல்வி முழுக்க உங்களோட பட்டியலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை நீங்க உருவாக்க முடியுமே. இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்களும் அவர்கள் உருவாக்க முடியும். இன்றைக்கு கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியல வச்சுக்கணும்னா எத்தனை அரசாங்க பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்வி என்பது சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால? அரசு பள்ளிகளுக்கு ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 30% மேல ஒவ்வொரு பெற்றோருடைய வருமானம் என்பது கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது. எதுக்கு? உயர்கல்வி கூட இல்லைங்க. எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு +2 வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகமாக இன்று அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் பெருகி கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம மாநில அரசு உடனே மத்திய அரசாங்கத்தை பார்த்து கல்வி அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுங்கிறாங்க. இன்றைக்கு ஆரம்ப கல்வி குறைஞ்சபட்சம் 12வது வரைக்கும் இருக்கின்ற நல்ல தரமான கல்வியை அரசு பள்ளிகள் வாயிலாக ஏன் திமுக அரசு கொடுக்கவில்லை? நீட்டுக்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சேர்க்க குறைஞ்சது? நான் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல தாங்க படிச்சேன். அந்த அரசு தொடக்க பள்ளியில நான் படிக்கும் போது 300 குழந்தைங்க படிச்சோம். இன்னைக்கு அந்த இடத்துல 50 குழந்தைங்க கூட இல்லை. இது ஏன் கிராமத்துல இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்க பள்ளிகளோட லிஸ்ட் எடுத்து பாருங்க. எங்கெங்க போனாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? ஏன் திமுக கவர்மெண்ட்டுக்கு பிரைவேட் பள்ளிகள் இத்தனை வருது, ஏன் அரசாங்க பள்ளிகள் குறையுதுன்னு யோசிக்க தெரியலையா? எல்லாம் இவங்க நடத்துற ஸ்கூலு. யாரு எந்த ஸ்கூல் நடத்துறாங்க? திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் அத்தனை பேரும் ஹிந்தி சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க. லிஸ்ட் கேட்கட்டும் மாநில அரசு, எத்தனை பேர் அவங்க பின்னாடி ட்ரெஷரி பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்க ஸ்கூலு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்கன்னு. திரும்பவும் கேட்டா நாங்க ஹிந்திங்கிறாங்க. இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை குழந்தைகள் அவங்க மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது. இது என்ன நியாயம்? இதுதான் சமூக நீதியா? அப்ப ஏழை குழந்தைகளுக்கு 3வது மொழி கத்துக்க முடியாது. உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க நடத்துற ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்கிட்டு 3வது மொழி சொல்லி கொடுப்பீங்களா? இப்படிதான் தமிழக மக்களை சமூக நீதினு ஏமாத்திட்டு இருக்காங்க திமுக அரசு. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் சம்மேளனத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் அமைப்பு தின கொடியேற்று விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணை செயலாளர் ராணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும், 50 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை நிறுவன மையமாக்க வேண்டும், கௌரவ அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நீதிமன்ற ஆணைப்படி பணிக்கொடை வழங்க வேண்டும், ஊழியருக்கு எதிரான 4 தொழிலாளர் நல சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும் போன்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த தோழர் ராதாகிருஷ்ணன், பிரேம்தாசன், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அரசு பணிமனை அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியின் தொடக்க விழாவை குறிக்கும் வகையில் பூமி பூஜை விழா நடத்தப்பட்டது. 42,70,000 மதிப்பீட்டில் சேதமடைந்த வடிகால் சுவரை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பகுதியில் தண்ணீர் சீராக செல்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டுமென அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் தெரிவித்தனர். விழாவில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஈம்பளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது.
பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குனர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவு கோப்பைகளையும் வழங்கினர். இந்த கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் 15, குழு அறிவியல் படைப்புகளில் 10, ஆசிரியர் படைப்புகளில் 10 படைப்புகளும் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கண்டு களித்தனர். விழாவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால், துணை முதல்வர் கலியமூர்த்தி, முதன்மை கல்வி அதிகாரி மோகன், காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகன், தொடக்க கல்வி துணை இயக்குனர் கௌரி, பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராமரெட்டி, மதிய உணவு துணை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் வட்டத்துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். Consolation prize Anushka S, 4th standard, NVGMS Pillachavadi. Tanishka Sri DT, 8th standard, Sri Bharat Vidya standard, இளங்கோடிகள் முத்திரப்பாலை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் டெக்னாலஜி தேவன் பி எப்போ கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அதுபடி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். 2025 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் திட்ட இயக்குனர் அருள்ராஜன் வழிகாட்டுதலின்படி வில்லியனூரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுயுதவி குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் சுயதொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோர்களிடம் நேரடியாக நியாயமான விலையில் விற்பனை செய்யும் வகையில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தை வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் விழா தொடங்கியது. இவ்விழாவிற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வாழ்த்துரை வழங்கி பொங்கல் அங்காடி முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன், திட்ட இயக்குனர் அருள்ராஜன், திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அதிகாரி அன்கித் குமார், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, வட்டார வளர்ச்சி விரிவாக்க அதிகாரி, கிராம சேவக், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள், வட்டார மேலாளர்கள், சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 36வது விளையாட்டுப் போட்டிகள் தின விழா வெள்ளி மற்றும் சனி 2 தினங்களும் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளின் துவக்க விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் ஒலிம்பிக் தீப சுடரை ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டியின் விதிமுறைகளை பற்றி பேசினார். தேசிய அளவில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் சம்பத் வரவேற்றார். பொறுப்பாசிரியர் சிவபாலன் அணிவகுப்பை துவக்கி வைத்தார். மாணவர்களின் அணிவகுப்பை தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் ஏற்று சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மியூசிக் சேர், ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களும் கபடி மற்றும் கொக்கோ, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை பள்ளி தாளாளர் சம்பத் கொடியசைத்து துவங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வா செய்திருந்தார். ஆசிரியர்கள் விஜயகுமார், நவீன்ராஜ், லலிதா, ஜோதிலட்சுமி ஆகியோர் உடன் இருந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு சம்பந்தமாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்திலும் யார் அந்த சார் என எழுதிய சட்டைகளை அணிந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். எதிர்நிலையில் அதிக மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் MLAக்கள், MP-க்கள், முன்னாள் MP-க்கள், MLAக்கள் வீடுகளிலும்
கார்களிலும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வீட்டில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கட்சி நிர்வாகிகளின் இருசக்கர வாகனங்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டினார். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் பூஜைகள் செய்து பொங்கல் தொகுப்புகளை தனது சொந்த செலவில் முருகம்பாக்கம், சேத்திலால் நகர், கணபதி நகர், முருகம்பாக்கம் பேட் ஆகிய பகுதிகளிலும் RK நகர், பாரதி நகர், டோபிகானா, ராம்சிங் நகர், சண்முகம் நகர், சோழபுரம், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதிகளை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த ஊர்ல யாரும் இல்லையா? பாகூர் கொம்யூன் கடவுனூர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று நாள்தோறும் உபயதாரர்களால் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது. 48 நாட்கள் நடைபெற்று அதன் நிறைவு விழா பாகூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கலச பூஜை இவைகளைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலசத்துடன் வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் தனவேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 300 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கடவுனூர் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சாப்பாடு எடுத்துக்கோங்க. ராஜா போறேன் தண்ணி புதுச்சேரி அனைத்து காலனி வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைவர் யாகூப் அலி தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவில் புதுச்சேரியில் சிறு குறு காலனி விற்பனை கடைகளை நடத்தி வருகிறோம். சில ஆண்டுகளாக வெளியூரை சேர்ந்தவர்கள் தீபாவளி, பொங்கல் மற்றும் பண்டிகை காலங்களில் திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து ஸ்டால் அமைத்து காலனிகளை விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் தொழில் செய்து வரும் சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக பண்டிகை காலங்களை நம்பித்தான் ஆண்டு முழுவதும் வியாபாரம் செய்து வருகிறோம். அந்த சமயங்களில் ஸ்டால் அமைத்து விற்பனை செய்யும் நபர்களால் கடை நடத்துபவர்களுக்கு வியாபாரம் தடைப்பட்டு குடும்பங்களை நடத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. முறையான விற்பனை ரசீது கொடுக்காமல் தொழில் செய்து வருகின்றனர். எனவே பண்டிகை காலங்களில் அமைக்கப்படும் ஸ்டால் விற்பனைகளை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அவங்க சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நாங்கள் போகிறோம், முதலமைச்சரை பார்க்குறோம். பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு அடுத்த கட்ட போராட்டம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் காலனி வியாபார சங்கமாக பேசுவோம். இவங்க வந்து எங்களுக்கு ஃபேவரட்டாக இப்போ பார்த்து சொல்லியிருக்கனால நான் கூப்பிட்டு பேசுகிறேன், மண்டபத்துக்காரன் கூப்பிட்டு பேசுகிறேன். தனிப்பட்ட ஒரு பொருள் விற்கிறதுக்கு இந்த மண்டபத்தில் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாங்கள் வருஷம் ஃபுல்லாக GST கட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன ஊர்லேருந்துலாம் வந்து போடுறாங்க? அவங்க வெளியூர்லேருந்து தருமபுரிலேருந்து பண்ணுறான்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம். ஒரு மண்டபத்தில் போய் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் எந்த ஒரு வியாபாரிப்பா இங்கே வந்து பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் தருமபுரிலேருந்து பண்ணுறோங்க. ஒரு 5-6 பேரை சேர்ந்து நம்ம மண்டபம் 11 மண்டபத்தில் பண்ணுறாங்களா. ஒரே ஆள் ஒரு ஓனர் 11 மண்டபத்தில் போட்டு புண்டுச்சேரி ஃபுல்லாக 10 நாளைக்கு சம்பாதிச்சு எடுத்து போகிறதுக்கு நாங்கள் உள்ளூர் வியாபாரம் இங்கே என்ன பண்ணுறது? சீசன் நம்பி தானே இருக்கும். சீசன் நம்பி தான் நாங்கள் முழுசாக 365 நாள் கடை வச்சிருக்கோம். 365 நாள் குப்பை வரி கட்டுறோம், முனிசிபாலிட்டி வரி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம்ல, GST வரி கட்டுறோம்ல. அதெல்லாம் தரமாக இருக்குது. அந்த பொருள் அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் தரமற்ற பொருள், அதாவது சைனா ஐட்டங்கள், பாம்பே ஐட்டங்கள், இது மாதிரி ஐட்டங்களை வாங்கிட்டு சில பிராண்ட் ஐட்டங்கள், லாட் ஐட்டம் வாங்கிட்டு வித்துடுறாங்க. 500 ரூபாய் MRP போட்டு 250 ரூபாய் வித்துறாங்க. இதனாலேயும் எங்கள் வாழ்வாரம் பாதிக்குது. என்னன்னா, நாங்கள் போன மாதம் மண்டபத்தில் வாங்கினோம், 500 ரூபாய் MRP 250 ரூபாய் கொடுத்தீங்க, நீங்கள் தர மாட்டேங்க. நாங்கள் விற்கிறது பிராண்டட் VKC, ஸ்பார்க், இது மாதிரி கம்பெனி ஐட்டங்களை விற்கிறோம்.
லீட்ஸ் அது மாதிரி கம்பெனி ஐட்டம் விற்கிறோம். அவங்க வந்து அப்படி கிடையாது, நேம் இல்லாமல் ஐட்டம் போட்டு ஒரு 99லேருந்து 499 விற்கிறோன்னு சொல்லிட்டு விற்றுட்டு போயிடுறாங்க. இது மக்கள் ஆசையில் வாங்கிட்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு உழைக்கும் என்னன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா மக்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்து கேட்குறாங்க, 1 மாதத்தில் பிஞ்சு போச்சு மாற்றி கொடுங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி கம்பெனி வைக்கிறீங்க, நாங்கள் கன்சூமர் கோர்ட்டுக்கு போகணும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த வியாபாரத்தை போய் எப்படி கேட்பாங்க? இது மக்களும் பார்ப்பாங்கல்ல. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை கூட்டம் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் பாவானந்த் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், அமைப்பு செயலாளர் ஆறு செல்வன் ஆகியோர் நோக்குரையாற்றினர். இதில் தமிழை பயிற்று மொழி, ஆட்சி மொழி, அலுவல் மொழி, வணிக மொழி, தொழில்நுட்ப மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி ஆகியவற்றில் கட்டாயம் தமிழ் மொழியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடந்த இப்பரப்புரை கூட்டத்தை ஆசிரியர் கபிலன் தொகுத்து வழங்கினார். மாநில செயலாளர் தீனா தொடக்க உரையாற்றினார். செயற்குழு உறுப்பினர் மலையாளத்தான் வரவேற்றார். பேராசிரியர் இளங்கோ, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமோகன் வாழ்த்துரை வழங்கினர். இதில் மாநில பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர் வேலுசாமி, இனாமுல் ஹசன் மற்றும் புலவர் பெருந்தேவன், இளங்கோ, ஆசிரியர் திலகம் உட்பட 100க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பொதுக்குழு உறுப்பினர் அழகப்பன் நன்றி கூறினார். இறுதியாக அகில இந்திய வானொலியின் புதுச்சேரி தொகுப்பாளர் கவிஞர் உமாமோகன் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். சிபிஎஸ்இ கல்விக் கொள்கையை 2015 இன்றைய முதல்வர் அன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவித்த போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதற்காக தெருவாக போராடினோம். சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பல்வேறு அமைப்புகள் வருகிற போது அவருடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் வருகிறது தேர்தலின் போது. எனவே தேர்தலுக்காக அது கரைந்து போகிறது.